Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரோட்சைட் காளான் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சின்னதாக கட் பண்ண கோஸ், காளான் ரெண்டுமே பாதிக்கு பாதி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் அப்படியே எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம காளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு திக்காயிட்ட பிறகு நம்ம பொரித்து வச்ச காளானை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.